குலதெய்வத்திற்கு வணக்கம், குருவிற்கு வணக்கம், 33 கோடி தேவர்களுக்கும் வணக்கம். உலகெங்கும் வாழும் ஆன்மீக அன்பர்களே, ஸ்ரீ விஷ்ணு சோழி பிரசன்னம் மற்றும் ஜோதிட நிலையம் சார்பாக உங்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் பல கோடி. சோழி பிரசன்னம் என்பது இறைவனிடம் கேட்கும் வாக்கு போல. தங்களுக்கு ஒரு காரியம் நடக்குமா நடக்காதா, திருமணம் ஆகுமா ஆகாதா, நிலம் வாங்கலாமா வேண்டாமா, வீடு கட்டலாமா வேண்டாமா என்று இந்த சோழி பிரசன்னத்தில் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உடல் ஆரோக்கியம் பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். தேவைப்படுவோர் இந்த சோழி பிரசன்னத்தை கேட்கணும்னு நினைக்கிறவங்க கீழே உள்ள நம்பரில் நீங்கள் காலை 5 மணி முதல் 6 மணிக்குள் தொடர்பு கொள்ளவும். அப்போ தான் அந்த சோழி பிரசன்னத்துடைய பலன் உங்களுக்கு முழுசாக கிடைக்கும். குலதெய்வத்தின் அருளாலும் குருவின் அருளாலும் 33 கோடி தேவர்களின் அருளாலும் இதை பார்ப்பவர்கள் கேட்பவர்கள் அனைவருக்கும் அனைவருடைய வாழ்விலும் மங்களமும் வெற்றியும் உண்டாகுவதாக. அனைத்து ராசி நேயர்களுக்கும் இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். ஆங்கில ஆண்டு 2024 மே மாதம் 12ஆம் நாள். தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது குரோதி ஆண்டு சித்திரை மாதம் 29ஆம் நாள். இன்று ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய சூரிய உதயம் பார்த்திங்கன்னா காலை 5:54. அதே போல் இன்றைய சந்திராஷ்டம தினம் என்று பார்க்கும் பொழுது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்கள், விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம். இந்த சந்திராஷ்டம தினத்தில் நீங்கள் மௌனமாக அமைதியாக அனைவரிடத்தில் விட்டு கொடுத்து போனீங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும். 12/5/2024 இன்று பிறந்தநாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசினியர்களுக்கும், அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசினியர்களுக்கும் உங்களுக்கு பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களையும் திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 12/5/2024 இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது அனைத்து ராசினியர்களுக்கும் பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசி நேயர்களே, நீண்ட நாளாக குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால், கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனைகள் நீங்கி ஒற்றுமைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள், அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக அந்த நாள் இருக்கிறது. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். இதனால் உங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஆன்மீக பயணங்கள் செய்வதற்குண்டான வாய்ப்பு நிறையா இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அமையும். ஆன்மீக சுற்றுலா சென்றதற்குண்டான வாய்ப்பு, குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவதற்குண்டான வாய்ப்பு, கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுதல் எல்லாமே இன்றைக்கி நடைபெறும். ஆடை ஆபரண சேர்க்கை, சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை, அதே போல் நீண்ட காலமாக திருமண வரன் அமையல, இன்றைக்கி திருமண வரன் கண்டிப்பாக அமைவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான லாபங்கள் இன்று கிடைக்கும். உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஆதரவாக கண்டிப்பாக இருப்பாங்க. உலகெங்கும் வாழும் ரிஷப ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். தடைப்பட்ட வருமானங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். அரசாங்க வழியில் ஏதாவது உதவி எதிர்பார்த்துருந்தீங்கன்னா அந்த உதவிகள் இன்றைக்கி கிடைக்கும். எந்த ஒரு பணியுமே எளிதாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நல்ல நாள். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகள் சக ஊழியர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நீண்ட தூர பயணம் சென்றுவதற்குண்டான வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்கிறது. அதே போல் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் புதியதாக அறிமுகமாவாங்க. புதிய நண்பர்கள் இன்றைக்கி அறிமுகமாவாங்க. உங்களுடைய மதிப்பு மரியாதைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் மிதுன ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்க விஷயத்தில் தயவுசெய்து தலையிடாதீங்க. தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பது மிகவும் உத்தமம். அதே போல் விலையுயர்ந்த பொருட்களை கையாளும் பொழுதும், டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது எடுத்துகிட்டு போகும்போதும் ஜாக்கிரதையாக இருக்கணும். அடுத்தவர்களிடம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கணும்னா நீங்கள் பணிவு கண்டிப்பாக உங்களுக்கு தேவை. அதே போல் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. தொழிலை விரிவுபடுத்துவதற்குண்டான உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். புதிய முதலீடுகள் போடுவதற்குண்டான சந்தர்ப்பம் இன்றைக்கி கிடைக்கும்.
மனதில் வந்து ஒரு விதமான கவலைகள் வந்து போவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. உடல் சோர்வு ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. எதை பற்றியும் கவலைப்படாமல் இறைவனுடைய சிந்தனையே உங்கள் மனதில் இருந்தால் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியில் கண்டிப்பாக கிடைக்கும். உலகெங்கும் வாழும் கடக ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி, திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடி கண்டிப்பாக நடத்தி முடிப்பீர்கள். தாய் வழி சொந்தங்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. சகோதர சகோதரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரியுடைய ஆதரவு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். புதிய வண்டிகள் வாங்குவது, சொத்துக்கள் வாங்குவது, ஆடை ஆபரண சேர்க்கை எல்லாமே இன்றைக்கி நடைபெறும். அதே போல் எந்த ஒரு செயலை செய்யறதுனாலும் ஒன்றுக்கு பலமுறை சிந்தித்து செயல்படுவது மிகவும் மிகவும் நல்லது. பிற மொழி பேசும் மக்களின் மூலம் உங்களுக்கு உதவிகள் வந்து சேரும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் குறைந்தாலும் நட்டங்கள் ஏற்படாது. வாடிக்கையாளரிடம் கொஞ்சம் பணிவு கனிவு தேவை. போட்டியாளர்களை சமாளிப்பதில் கொஞ்சம் சிரமம் இருக்கும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தன்னம்பிக்கையும் நேர்மறையான எண்ணங்களையும் வளர்த்து கொள்ளுங்கள். உலகெங்கும் வாழும் சிம்ம ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தேவைப்பட்ட அனைத்து உதவிகளுமே கண்டிப்பாக கிடைக்கும். அரசாங்க வழியில் உதவி எதிர்பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் கோர்ட் கேஸு ஏதாவது போட்டிருந்தீங்கன்னா அதனுடைய வழக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்கும். நண்பர்கள் அனைவருமே உங்களுக்கு உதவி செய்வாங்க. வெளிநாடு வெளியூர் பயணம் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை கண்டிப்பாக தேடி தருவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்றுக்கு இடமான லாபங்கள் அதிகரிக்கும். அலுவலகத்தில் மேலதிகாரியுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுடைய பணிகளை இன்றைக்கி சுறுசுறுப்பாக வேகமாக செய்து முடித்து ஒரு நல்ல பெயரை வாங்குவீங்க. உடல் ஆரோக்கிய குறைபாடு இருந்தால் உடல் ஆரோக்கிய மேம்பாடு அடையும். அதே போல் உங்களுக்கு ஒரு சிந்தனையிலேருந்து ஒரு தெளிவு கண்டிப்பாக இன்றைக்கி கிடைக்கும். குழப்பம் இருந்தால் அந்த குழப்பங்கள் நீங்குவதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி அதிகமாக இருக்கிறது. ஒரு வெற்றி நிறைந்த நல்ல நாள் என்றே சொல்லலாம். உலகெங்கும் வாழும் கன்னி ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு தன்னம்பிக்கை, தைரியம், ஒரு விடாமுயற்சி எல்லாமே உங்களுக்கு வரும். மேலும் திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடியே செய்து முடிப்புங்க. உங்களுடைய முயற்சி எல்லாமே செயல் வடிவமாகும். கணவன் மனைவிகளுடைய ஒற்றுமை அதிகரிக்கும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகளுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் துலாம் ராசி நேயர்களே, எதிர்பாராத சில வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் தள்ளி போன வாய்ப்புகள், விட்டு போன வாய்ப்புகள் எல்லாமே மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு கிடைக்கும். இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அலுவலகத்தில் நிதானமாக பொறுமையாக வேலை செய்வது மிகவும் நல்லது. பதற்றம் இல்லாமல் வேலை செய்யுங்க. மேலதிகாரி இடத்துல கொஞ்சம் பணிந்து போங்க. வெளிநாடு செய்திகள் உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு சந்தர்ப்பத்தை அளிக்கும். வெளிநாடு செல்வதற்குண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். குழந்தைகள் வழியில் உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். ஒத்துழைப்புகள் கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடு நீங்கி ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. புதிய நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. இவர்கள் மூலம் உங்கள் வசதி வாய்ப்புகள் மேம்படுவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. நீண்ட நாளாக திருமண தடைகள் இருந்ததுன்னா அந்த திருமண தடைகள்லாம் நீங்கி இன்றைக்கி திருமண வரன் அமையும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை பேசி முடித்துருவீங்க. உலகெங்கும் வாழும் விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைக்கி நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை, தைரியம், ஒரு நேர்மறையான எண்ணங்கள் எல்லாமே கண்டிப்பாக கிடைக்கும். தேவையில்லாத பேச்சுக்களை பேசாதீங்க. யாருடைய விஷயத்திலையும் நீங்கள் தலையிடாதீங்க. தான் உண்டு தன் வேலை உண்டுன்னு இருங்க. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் பதட்டம் இல்லாமல் நிதானமாக வேலையை செய்யுங்க. அதே போல் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழிலை விரிவுபடுத்துவதற்கு உண்டான உதவிகள் கிடைக்கும், முதலீடுகள் கிடைக்கும். புதிய யுக்திகளை பயன்படுத்தி வியாபாரத்தை முன்னேற்றுவீங்க. இதனால் உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. அதே போல் உடல்நல விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கரெக்டான நேரத்துக்கு தூங்கணும், கரெக்டான நேரத்தில் எந்திரிக்கணும். அதே போல் கரெக்டான நேரத்துக்கு சத்தான ஆகாரங்களை சாப்பிடுவது மிகவும் நல்லது. உலகெங்கும் வாழும் தனுசு ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்குண்டான வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். பயன்படுத்திக்கங்க. இதனால் உங்களுக்கு அலுவலகத்தில் நல்ல பெயர் கிடைக்கும். சமுதாய பணியில் இருப்பவங்களுக்கு உங்களுக்கு ஒரு மேம்பாடு அடையும். பாராட்டுகள் கிடைக்கும். செல்வாக்குகள் உயரக்கூடிய நல்ல நாள். புதிய நண்பர்கள் அறிமுகமாவாங்க. நட்பு வட்டாரங்கள் விரிவடையும். நண்பர்கள் மூலம் உங்களுக்கு ஆதாயம் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த நாளை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய பலன் மற்றும் பலகீனங்களை ஈஸியாக கண்டுபிடிச்சிக்குவீங்க. சக பணியாளர்கள் அலுவலகத்தில் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் மகர ராசினியரில் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பிரபலமானுடைய சந்திப்பு உங்கள் வாழ்க்கையின் ஒரு திருப்பு முனையாக இருக்கும். அதே போல் அரசு காரியங்கள் எதிர்பார்த்துருந்தீங்கன்னா
அனுகூலங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. வழக்கு கோர்ட் கேஸ் ஏதாவது போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனைகள் இருந்ததுன்னா அந்த பிரச்சனைகள் நீங்கி ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக அந்த நாள் இருக்கிறது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் இன்றைக்கி கிடைக்கும். கடன் கேட்டிருந்தீங்கன்னா கடன் கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் குறையும். வாக்குறுதிகளை நிறைவேற்றுவீர்கள். வீட்டிற்கு தேவையான விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாளிற்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள். உலகெங்கும் வாழும் கும்ப ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் புதிய புதிய நுட்பங்களை புகுத்துவீர்கள். வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். போட்டியாளர்கள் ஈஸியாக சமாளிப்பீங்க. இதனால் லாபங்கள் அதிகரிக்கும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகள் சக ஊழியருடைய ஆதரவு கிடைக்கும். கணவன் மனைவியுடைய ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. வண்டி வாகனங்கள் வாங்குவது, ஆடை ஆபரண சேர்க்கை இதெல்லாமே நடக்கும். வெளிநாடு வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை தேடித்தரும். மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் தடைப்பட்ட வருமானங்கள் கிடைக்கும். உடல் ஆரோக்கிய மேம்பாடு அடையும். கணவன் மனைவிகள் ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் இந்த நாள். இந்த நாளை பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஒரு அதிர்ஷ்டமான ஒரு நல்ல நாள் என்றே நல்லா சொல்லலாம். உலகெங்கும் வாழும் மீன ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நண்பர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாங்க. வெற்றிகள் அதிகரிக்கும். அவர்கள் மூலம் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. மனதிற்கு இனிமையான நிகழ்ச்சிகள் எல்லாமே இன்றைக்கி நடக்கும். நன்மைகள் அதிகம் கலந்த நாளாக இருக்கிறது. வண்டி வாகனங்கள் வாங்குவது குறித்த யோசனை உங்களுக்கு அதிகரிக்கும். பூர்வீக சொத்துக்களில் வந்த பிரச்சனை அகலும். ரியல் எஸ்டேட் செய்வர்களுக்கு நல்ல கமிஷன் கிடைக்கும். விற்காத சொத்துக்கள் கண்டிப்பாக எண்ணிக்கை விற்கும். வெளி வட்டாரத்தில் இருப்பவங்களுக்கு உங்களுக்கு மதிப்பு மரியாதைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. அதே போல் வியாபாரத்தில் இருந்து வந்த எல்லா தடையுமே அகலும். அதாவது வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. புதிய புதிய யுக்திகளை நீங்கள் பயன்படுத்துவீங்க. புதிய நுட்பங்களை பயன்படுத்தி வியாபாரத்தை 1க்கு 2 மடங்காக பெருகக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பாக இந்த வாய்ப்பு இருக்கிறது. அனைவருடைய சகோதரருடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். வண்டி வாகனங்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். இந்த நாள் அலுவலகத்தில் மேலதிகாரிகளுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். நேரிலே நாங்கள் ஒரு முதியோர்களை நடத்தி வருகிறோம். அதே போல் அன்னதானங்கள் செய்கிறோம். உதவி செய்யணும்னு நினச்சா தயவுசெய்து செய்யுங்க. ஜோதிடம் சோழி பிரசன்னம் சிறந்த முறையில் பார்க்கிறோம். தேவைப்படுவோர் தயவுசெய்து தொடர்பு கொள்வோம். இந்த நாள் அனைத்து ராசினியர்களுக்கும் ஒரு வெற்றி நாளாக, ஒரு மனமகிழ்ச்சி நாளாக இருக்க எல்லாம் வல்ல பகவானை மனதிற்க வேண்டிக்கிறோம். மேலே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களிடத்தில் சொல்லுங்கள். யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், ஜெயகுரு ராயா.